மச்சான், கதிரும் அப்படி பண்ணியிருக்க கூடாதுதான். ஆனா ஏதோ அப்படி பண்ணிட்டான். கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல மச்சான், அனுசரிச்சு அவங்கள ஒன்னா வாழ வைக்கத்தானே நம்ம பார்க்கணும். அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? பிடிக்காம கல்யாணம் பண்ண ஒருத்தனோட தனா எதுக்கு வாழணும்? மாமா, நீங்க எடுத்த முடிவு தான் சரி. தனாவுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மாமா. சீனு, என்ன பேசிட்டு இருக்க? டைவர்ஸ் பண்றது அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா உனக்கு? மாயா, நீ பேசாத. நீ தானே அவனை தனாவுக்கு தாலி கட்ட வச்ச. உன்னாலதான் தனா லைஃப் இப்படி ஆயிடுச்சு. சரியா சொன்ன சீனு. தனாவுக்கு அவங்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்தாதான் தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, உனக்கும் இவகிட்ட இருந்து விவாகரத்து வாங்கணும். ஏய், வாய முறியா? நீ அரஞ்சு வச்சுக்கோ. என்ன எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகணுமா உனக்கு? ஏதாவது பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மச்சான், இவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க மச்சான். அடுத்தவங்க வாழ்க்கையில முடிவெடுக்க எனக்கு எந்த உரிமையும் இல்ல மச்சான். ஆனா என் பொண்ணு வாழ்க்கையில முடிவெடுக்க எனக்கு உரிமை இருக்கு. என் பொண்ணு இவன் கூட வாழக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு என் பொண்ணு சம்மதம் சொல்லிட்டா. அண்ணா வேண்டாண்ணே, இது பண்ண வேண்டாண்ணே. அப்போ ஒரு கொலகாரம் கூட என் பொண்ணை வாழ சொல்றியா நீ? அண்ணா, அதான் கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்லண்ணே. இன்னும் நமக்கு முடிவு தெரியல இல்லண்ணே. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வளர்த்த எனக்கு துரோகம் பண்ணி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவன்டா இவன். கொலை பண்றதுக்கும் தயங்காதவன் தான் இவன். ஏங்க, அவன் இந்த வீட்டோட மருமகன், நம்ம பொண்ணோட புருஷங்க. தம் பொண்ணுக்கு கட்டாய தாலி கட்டின ஒருத்தனை வீட்டுக்குள்ள யாரும் கூட்டிட்டு வந்து உபசரிக்க மாட்டாங்க. ஆனா, இத்தனை நாளா நீ அதை பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு இன்னையோட ஒரு முடிவு வரட்டும். பெரியப்பா ப்ளீஸ், கதிர் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்களை பிரிச்சிடாதீங்க பெரியப்பா. நீ சொன்ன மாதிரி எல்லாமே சட்டப்படிதானே நடக்குது. சட்டத்துக்கு மேல எதுவும் இல்லைன்னு சொன்ன. இப்போ யார கூட்டிட்டு வந்து நீ தடுக்கிறேன்னு நான் பாக்குறேன். அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் வேண்டாம். வீட்டுல ஆளாளுக்கு ஒரு முடிவெடுத்து நடக்கிறீங்க. யாரும் என் பேச்ச கேட்கறது இல்ல. இது என் பொண்ணோட வாழ்க்கை, அதை நான் பாத்துக்கிறேன். அதுல யாரும் தலையிட வேண்டாம். அவ அம்மாங்கண்ணா, அவ வாழ்க்கையில முடிவெடுக்க எனக்கும் உரிமை இருக்கு. நீ எடுத்த முடிவாலதான் என் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்கு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இதுல சம்மதம் சொல்ல வேண்டியது என் பொண்ணு மட்டும்தான். இதுல சம்மதம் தானே? நீங்க எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. தனா, ஏன் இப்படி? வக்கீல் சார், நீங்க அந்த பத்திரத்தை கொடுங்க.
இந்தாங்கம்மா, இதில் ஒரு சைன் போடுங்க. நீ சைன் பண்ணுதானா? உன் லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு நானும் தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே நீ ஆசைப்பட்ட லைஃப் உனக்கு கிடைக்கும். கதிரவனும் சைன் போடணும். சிவா, அண்ணா, அவன் நான் வளர்த்த பாவத்துக்கு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டான். அவன்கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. என் பொண்ணு வாழ்க்கையை விட்டு அவன் போனா போதும். இதை மட்டுமாவது அவனை செய்ய சொல்லு. மாமா, எனக்கு இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்ததுதான். நீங்களும் அத்தையும் இல்லைன்னா நான் இல்லை. நீங்க சொன்ன எதையும் நான் செய்வேன் மாமா. சார், நாளைக்கு நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுறேன். நாளைக்கு 10 மணிக்கு ஹியரிங் கிடைக்கிற மாதிரி நான் கேட்குறேன். 2 பேரும் ஒன்றா வாழ சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டா போதும், மியூச்சுவல் டைவர்ஸ் கிடைச்சிரும். நாளைக்கு கோர்ட்டில் பார்க்கலாம் சார். அப்போ நான் வர்றேன் சார். தனா, நீ உள்ள போ. எங்க விஷயம் தெரியுமா? என்னன்னு சொன்னாதானே தெரியும். நீங்க அந்த ரகுராம்கிட்ட போட்ட போடு வேலை செஞ்சிருச்சுங்க. என்னாச்சு? அந்த ரகுராம வக்கீல கூட்டு வந்திருக்காருங்க. எதுக்கு? என்னங்க நீங்க வேற எதுக்கு? கோர்ட் மூலியமா அந்த தனாவுக்கும் கதிருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குதான். அதுக்கு அவங்க 2 பேரும் ஒத்துக்கணுமே. ஏங்க, அந்த ரகுராம் சொல்லி தானே நான் மாட்டேன் சொல்ல போறா. அதெல்லாம் சம்மதம் சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாலாம். அப்போ அந்த கதிர் அவனும் சம்மதம் சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அவனுக்கு வேற வழி இல்லைல்ல. நாளைக்கு கோர்ட்ல அவங்க 2 பேத்துக்கு டைவர்ஸும் கொடுத்துருவாங்களாம். காலையில 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்களாம். அப்போ நாளைக்கு விவாகரத்து கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைச்சிரும்.
கோவில்ல வச்சு நம்ம பண்ண நினைச்சது இன்னைக்கு கோர்ட்ல போய் நடக்க போகுது. அதுவும் சந்தோஷம்தான். அம்மா முதல்ல கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுமா? அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். லிங்கம் அவங்ககிட்டயே சொல்லிடுங்க. அப்படியே போற போக்குல என்ன போஸ்ட்மேன் ஆக்கிட்டே இருங்க, சொல்லி தொலைறேன். அவன் தனாவை பார்க்க போறேன்னு எங்கேயாச்சும் கிளம்பிட போறான். நம்ம நினைச்சது நடக்கிற வரைக்கும் கார்த்திக் யார் கண்ணிலுமே படக்கூடாது. அதெல்லாம் யார் கண்ணிலையும் பட மாட்டான், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். எப்படியோ நாம நினைச்சது நடக்க போதுமா? இதோடு விடக்கூடாதுன்னு இந்த தனாவை வச்சு அந்த ஜானகியும் ரகுராமையும் தினம் தினம் அழ வைக்கணும். அந்த தனா கஷ்டப்படுறத அவங்க 2 பேரும் பார்க்கணும். இப்ப பேசிக்காம இருக்கிற 2 பேரும் நிரந்தரமா பிரியணும். தனா, 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 ஏன் தனா இப்படி பண்ண? கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. எப்படிமா என்னால சொல்ல முடியும்? அப்பா இதெல்லாம் நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும்னு பண்றாரு. ஆனா இதுலதான் உனக்கு சந்தோஷமே இல்லையே தனா. அது அவருக்கு தெரியாதேம்மா. அவரை என்னால கஷ்டப்படுத்த முடியாதும்மா. அப்பாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவர் சொல்றத மறுத்து என்னால அவரை கஷ்டப்படுத்த முடியாது. இது பாரு தனா, உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இதை அவர் செய்ய மாட்டாரு. அது என்னால சொல்ல முடியாதும்மா. இந்த வீட்ல அவர் பேச்சை யாருமே கேட்கலன்னு வருத்தத்துல இருக்காரு. இப்ப நானும் அவர் ஒரு விஷயத்த சொல்லி அது முடியாதுன்னு சொல்லிட்டா அப்பாவுக்காக யாருமே இல்லைன்னு அவருக்கு தோணிருமா. அவர் மனசை என்னால உடைக்க முடியாது. அதுக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுப்பியாடி? என் தலையில என்ன எழுதிருக்கும் அதே நடக்கட்டும்மா. கதிர், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? எதுக்குடா சைன் போட்டு கொடுத்த? வேற என்ன செய்ய சொல்ற மாயா? மாமா கேக்குறாரு. தனாவே என் கூட வாழ வேண்டாம்னு சைன் பண்ணி கொடுத்துட்டா. டேய், அவ பெரியப்பாவுக்காக பண்றாடா. நான் அவளுக்காக பண்றேன். அவகிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவ லைஃபை விட்டு போயிடுவேன்னு. இப்போ அது நடக்குது, அவ்வளவுதான். ஏண்டா 2 பேரும் ஏன் இப்படி பண்றீங்க? இதுக்காகவா கஷ்டப்பட்டு கோவில் ஆளை கூட்டிட்டு வந்து அன்னைக்கு உங்களை பிரிக்க விடாம தடுத்த? அன்னைக்கே நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனா நீ தான் கேட்கல. உன் மனசுல தனா இருக்கல்ல? தனா மனசுல நான் இல்ல. டேய், நான் தான் சொன்னல அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டான்னு. ஆமா மாயா, அவளுக்கு என் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்காக அவன் ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்லை. அவளுக்கு என் மேல லவ்வும் இல்லை. கதிர், அந்த கார்த்திக் கிட்ட இருந்து அவளை நீ காப்பாத்திருக்க. அவளுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. இப்படி ஒருத்தனை எந்த பொண்ணுக்கு பிடிக்காம போகும்னு என்கிட்டயே சொன்னான். ஒருத்தர் பிடிக்கிறது வேற, லவ் பண்றது வேற. அவளுக்கு என் மேல கோவம் போயிருக்கலாம். நீ சொல்ற மாதிரி கதிரவன் ஒருத்தனை பிடிச்சிருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்காக அவளுக்கு என் மேல லவ் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அப்படி இருந்திருந்தா அவன் மாமா கேட்ட உடனே சைன் பண்ணி கொடுத்துருக்க மாட்டான். அவளுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்ல. அவளோட லைஃப்ல இருந்து நான் போறதுதான் தனாக்காக நான் செய்யறேன் நல்லது. டேய், கூவத்தை கலப்பாத. நான் சொல்றது புரியலையா உனக்கு? அவ உன்னை லவ் பண்றா, உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறா. ஆனா அதுக்கு பெரியப்பா சம்மதம் வேணும்னு நினைக்கிறா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, பெரியப்பா மனசை மாத்திடலாம். அவர் மனசை மாத்தணும்னா நடந்த உண்மையை சொல்லணும். அது இன்னைக்கு நம்மளால முடியாது. ஏன்னா என்ன மாமா புரிஞ்சுக்கணும்லாம் நினைக்கல. என்னை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே அவர் தான். அவர் பொண்ணு லைஃபை நான் காப்பாத்திட்டேன், எனக்கு அது போதும். என்னை வளர்த்த இந்த குடும்பம் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் தனாவை விட்டு போறதுதான் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை நான் முழு மனசோட பண்ண ரெடியா இருக்கேன். ஏண்டி இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? உன் அப்பாவும் நானும் வாழ்ந்து முடிச்சிட்டோம்.
ஆனா இப்பதான் நீ உன் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்க. தனா, இப்ப கையில கிடைச்ச நல்ல வாழ்க்கைய தவற விட்டுட்டா அப்புறம் எப்ப நினைச்சாலும் அது திரும்ப கிடைக்காதுடா. பரவாயில்லம்மா, எனக்கு என் அப்பா தான் முக்கியம். கதிர், சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. நாங்க 2 பேரும் பெரிய இன்னொன்று இருக்கு, அதை யாராலையும் மாத்த முடியாது. ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. பெரியம்மா, தனா என்ன சொன்னா? அவ நம்ம சொல்ற எதையுமே கேக்குற நிலைமையில இல்ல மாயா. கதிரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவங்க சந்தோஷமா வாழணும்னு தானே நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவு போராடணும். இப்ப எல்லாமே வீணா போக போது மாயா. இல்ல பெரியம்மா, தனா பெரியப்பாவுக்காக அவ வாழ்க்கைய தியாகம் பண்றா. அதான் கதிரும் தனாவுக்காக விட்டுட்டு போறேன்னு சொல்றோம். இவங்க 2 பேரும் பிரியக்கூடாது. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, கடவுள் நல்லவங்களை சோதிக்க மாட்டாருன்னு. கண்டிப்பா கடவுள் தனா கதிரை சேர்த்து வைப்பாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க பெரியம்மா. கதிர், தனா மனசுல நீ இருக்கேன்னு ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மாயா, நீ ஏன் திருப்திக்கு அதெல்லாம் சொல்லாத. விடு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு நான் தனியாவே வந்திருப்பேன். இதை பேசதான் நீ என் கூட வந்தியா? நீ சொல்ற மாதிரி அவளுக்கு என் மேல லவ் இருந்திருந்தா அவள் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லியிருக்கவே மாட்டான். அவளுக்கு இப்பவும் என்னை விட அவ அப்பாவோட வார்த்தை தான் பெருசுன்னு நினைக்கிறான். அவளோட ட்ரீமுக்கு மாமா சப்போர்ட் பண்றாரு, எனக்கு அது போதும். அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதெல்லாம் சரிதான், ஆனா அவ மனசுல நீ இருக்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ அவளை விட்டுட்டு போயிடாத கதிர். தனா மனசுல நான் இருக்கேனான்னு உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இல்லடா, அவ உன்னை ரொம்ப லவ் பண்றா. அது உனக்கே புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியாமலே இருக்கட்டும், விட்டுரு. இனிமே அதை பத்தி பேசாத. மேடம், நீங்க போகலாம். வா. டாக்டர். எஸ், உள்ள வாங்க. நர்ஸ், அவங்க கட்ட பெறீங்க. கதிர், அவ மனசுக்குள்ள நீ இருக்கடா. அத சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கா. அத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இல்லாத விஷயத்தை கற்பனை பண்ணி பேசாத மாயா. நான் கொடுக்குற மெடிசின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலையேடா. நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டெயின் பண்ணி பண்ணாதீங்க. 2 டேஸ் கழிச்சு வந்து பாருங்க. சரிங்க டாக்டர். நீ ஏன் என்னை விட்டு போயிட்டியே? நீ எனக்கு யாருடா இருக்கா? இப்படி பார்க்கவாடா நான் உன்னை வளர்த்தேன். எத்தனை நாள் பார்க்காம இருந்து இப்ப உன்னை பார்த்தனேடா. நான் சண்டை போட்டு இத்தனை நாள் உங்ககிட்ட நான் பேசாம இருந்துட்டேனே. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் தனியா விட்டுருக்க மாட்டேனே. என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியேடா. ஹலோ நானா? மாயாக்கா, சொல்லு மாயாக்கா. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானும் கதிரும் வர வழியில என்னாச்சு? ஒரு ஆட்டோ மோதி கதிரை இடிச்சிருச்சு.
இப்ப கதிர் ரொம்ப சீரியஸா இருக்கான் தானா. என்ன சொல்ற மயக்கா? இப்ப எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். டாக்டர் வந்து இப்ப காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாரு. என்ன மயக்கா இப்படி சொல்ற? ஆமா தானா, ப்ளீஸ் தானா, நீ ஃபாஸ்டா வா தானா. சரி சரி நீ வை, நான் இப்பவே வரேன். கதிர மறைச்சிருக்காது. உன்னை எப்படி பார்க்கவா நான் வந்தேன்? உன் கூட வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் உன்னை லவ் பண்றேன் கதிர். உன் கூடவே லைஃப் இருக்கணும்னு நினைச்சேன். இது எதையுமே நான் உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன்னு என்ன மன்னிச்சிருக்காது. என் மனசு முழுக்க நீதான் இருக்க கதிர். அவரை விவாகரத்து பண்றதுக்கு மனப்பூர்வமா முடிவு பண்ணிருக்கீங்களா? எனக்கு இந்த விவாகரத்துல மனப்பூர்வமான சம்மதம் தான் மேடம். உங்களுக்கு இந்த விவாகரத்துல மனப்பூர்வமான சம்மதமா?